அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கு பாருங்களேன், காரணிப்படுத்துக. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான கணக்கு. இப்போ வரைக்கும் காரணிப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அதுவும் முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். காரணிப்படுத்துக அப்படிங்கிற அந்த எண்ணை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேக்டரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஃபேக்டரைஸ்னு சொல்லுவோம். இது உண்மையிலேயே ரொம்ப கடினமான கணக்கு. இந்த கணக்கை ரொம்ப எளிய முறையில் நான் சொல்லித்தரேன், கவனமா கவனிங்க. இப்போ 4x² இருக்கு இல்லையா? 4x², இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கவனிங்க. 4x² இருக்குல்ல, இதை பாருங்க. 2x into 2x பிரிக்கலாமா? 2 2s are 4, x into x, x². எளிமையா இருக்கா? இதை இங்க எழுதிக்கோங்க. 2x 2 2s are 4, 4x². அப்ப 4x² பிரிச்சு 2x எழுதிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? அடுத்து இதை கவனிங்க. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு பாருங்க, கான்ஸ்டன்ட் நம்பர் என்ன இருக்கு? 9 இருக்கு இல்லையா? அப்ப 9 நம்ம எப்படி பிரிக்கலாம்? கவனிங்க. 3 3 3 3s are 9 பிரிக்கலாமா? அப்ப இங்க எழுதி வச்சுக்கோங்க 3. ஈஸியா இருக்குதா? இப்ப என்ன பண்ணணும் பாருங்க. 2 3s are 6 இல்லையா? அப்ப 6x எழுதி வச்சுக்கோங்க. 2 3s are 6, x இருக்குது 6x போட்டோம் இல்லையா? அதே போல இதை பாருங்க. 2x into 3 இல்லையா? அப்ப 2 into 3 6, x 6x. இது ரெண்டையும் கூட்டுங்க. 6x plus 6x எவ்வளவு? 12x. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இதை ரெண்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 2x plus 3, கரெக்டா? ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ என்ன இருக்கு? 2x plus 3. அப்ப இந்த காரணிப்படுத்துவதற்கான ஆன்சர் ஃபேக்டரைஸ் பண்றது 2x plus 3, 2x plus 3. இதுதாங்க இது ரெண்டு ஃபேக்டர்ஸ். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன். இதை வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்? டி மெத்தட்னு சொல்லுவாங்க, சிலர் ஐ மெத்தட்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி எளிய முறையா சொல்லி கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் அது உங்களை வந்தடையும். ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் லைவ் கிளாஸ் எடுக்கிறோம். நாளைக்கு குறிப்பா சிம்பிளிபிகேஷன், சுருக்குக, அல்ஜிப்ரா சம் எடுக்க போறேன். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். காரணம், போட்டித் தேர்வுகள்ல, நிறைய போட்டித் தேர்வுகள்ல இந்த சிம்பிளிபிகேஷன் மெத்தட் அடிக்கடி கேட்கிறாங்க. சரியா? காலையில 5 மணிக்கு மறந்துடாதீங்க. நன்றி.